பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருந்திருக்கலாம். ஏன்டி? பின்ன என்னங்க, சும்மா இருந்தவங்களை எழுப்பி காலையில ஒரு பக்கம் விடியறதுக்குள்ள குளிச்சு மேக்கப் எல்லாம் பண்ணி போய் காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்கி சாப்பிட்டு வந்திருக்கோம். இதுக்கு குளிச்சு கிளம்பி புது ட்ரெஸ் போட்டு மேக்கப் பண்ணி இந்த வாழை வேற எழுப்பி அதை குளிப்பாட்டி அதுக்கு துணியை போட்டு விட்டு அது எங்க போக போகுதுன்னு தெரியல. ஹர்ஷினி கம்முனு இருடி. சரி நீங்களே சொல்லுங்க, நான் சொல்றதுல என்ன தப்பு? நம்ம பாட்டுக்கு பேசாம தூங்கிட்டாவது இருந்திருப்போம். ஆமா, நல்லா கூட தூங்குவ. என்ன வெடி போடுறானுங்க, இந்த சத்தத்துல உனக்கு நல்லா கூட தூக்கம் வரும். இனி என்ன பண்ணணும்? இந்த பொம்பளை வேஷத்தோட இருக்கணுமா இல்ல களைச்சு போட்டுடலாமா? ஆனாலும் ரொம்ப தாண்டி வாய் உனக்கு புரியுச்சு. சரி சரி குறைச்சுக்கிறேன். தர்ஷு, ம் தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அழகாயிட்டே போறடி. இதுக்கு முன்னாடி எல்லாம் பழகம் இல்ல. அழகதான் இருந்த, இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லிம்மா ஃபிட்டா ஒரு மாதிரி அழகா இருக்கடி. அப்படியா? ஆமாண்டி, என் அழகு பொண்டாட்டி. நீ நார்மலா போடுவீ ஒரு நைட் ட்ரெஸ், அதுல பார்க்கும்போது என்ன குட்டி பொண்ணு மாதிரி இருக்கும். ஆனா சாரி எல்லாம் கட்டினா சூப்பர் ஃபிகரா இருக்க. போங்க. எங்க போறது? இந்த மாதிரி அழகா கிளம்பியிருந்தா எங்க போறது? இந்த பயலுக்கே பொருட்கள நம்ம பேசுறது. ஆமாங்க, இப்பெல்லாம் நல்லா பேசுறான் தெரியுமா? ஊன்னு. கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சரி கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்களே. ஏன்? நகர்ந்து சொல்றேன். நகர்ந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என் தம்பி எடுத்துக்கிட்ட ட்ரெஸ். என் பையனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா, நீ கேட்டாலும் அவங்க உடனே சொல்லிடுவாங்க. ஏங்க அதான் கமெண்ட் பண்றாங்களே. போதர்ஷினி, போன வீடியோல போய் பாரு, ஒரே ஒரு கமெண்ட் தான். ஆமால. அதான் அவங்க கமெண்ட் பண்ணாதானே நம்ம போடுற கண்டென்ட் பிடிக்குதா பிடிக்கல